ஹாய் ஹலோ வணக்கம். இது நம்ம பாடலாம் வாங்க மீடியா. இப்போ நம்ம எதுக்கு வந்துக்கிறேன்னு பார்த்தோன்னா பிரியாணி செஞ்சு மஜாவாக செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை டிங்குன்னு அழுத்திடுங்க. அடுத்து என்ன வீடியோ போடணும்னு நீங்களே சொல்லிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி எப்படி செய்யணும்னு நாங்கள் அந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். நீங்கள் பார்த்து செஞ்சு மஜாவாக செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படியே இந்த கவர்ல மாத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மிக்ஸில போட்டு மொத்தமா சேர்த்து அரைச்சிக்கலாம். தக்காளி வெங்காயம் இருக்குதுங்க, சிக்கனும் மஜாவா இருக்குதுங்க. மிளகாவ அரிஞ்சாக்கா தானே டேடி மூக்குல வச்சனா சூடாயிடும், டேடி காதுல மஜாயிரு மஜாவாயிரு. பிரியாணி செஞ்சானியும் பக்கத்துல இரு. பார்த்து வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கானாவை என்ஜாய் பண்ண பிரியாணி சாப்பிடலாம் வாங்க. ஹாய் 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 ஹாய். நம்ம கையில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணிக்கு தேவையான அரிசி இருக்கு. வாங்க பார்க்கலாம். அடுப்பு பத்த இதெல்லாம் சொல்லலாம். பிரியாணி செய்ய கறி அடுப்பு தேவை, அடுப்பு பத்த வை டேனியலே ராஜா, அடுப்பு பத்த வை டேனியலே ராஜா. 13ஆம் தேதி அன்னைக்கு இன்னி செய்கானா, அடுப்பு பத்த வை. எரியுது 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 அடுப்போ எரியுது, மச்சாவ எரியுது, வெறுவுள்ள எரியுது. சீக்கிரம் தான் பத்தேவை பிரியாணி வேகணும், சீக்கிரம் பத்தேவை பிரியாணி வேகணும். காய்கறியை வெட்டி வச்சா சீக்கிரம் அடுப்புல போடணும், டபரால போடணும். பிரியாணி எப்படி சமைக்கிறேன்னு பார்த்து நீங்கள் சமைச்சு பாருங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். வாங்க விழாக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் ஊற்ற போகிறோம் பாருங்க. என்ன பண்ண போறோம்? எண்ணெய் கொதிச்சு லவங்க பட்டெல்லாம் போட போகிறோம். நல்லா கொதி வருதுங்க. பார்த்தீங்கன்னாலுமே தெரியும் நல்லா கொதி வந்து புரிஞ்சு வருது. அடுத்து என்ன பண்ணி போடணும்? வெங்காயத்தை போட்டுக்கலாம். கூடவே பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறியை வெட்டி போடணுண்டா டபரா உள்ள, கறியை வெட்டி போடணுண்டா டபரா உள்ள. வெங்காயம் தீஞ்சிச்சுன்னா தயவி விடணும், கரண்டி இல்லை. கறியை வெட்டி போடணுண்டா டபரா உள்ள, வெங்காயம் தீய போது கரண்டி போடு, கரண்டி இல்லை. நல்லா பதம் பார்த்து இறக்கணுங்க பிரியாணியே, நல்லா பதம் பார்த்து இறக்கணுங்க பிரியாணியே. லவங்க பட்டை லவங்க பட்டை டோலாக்க மஜாவாக ரஞ்சித்தோ. லவங்க பட்டை லவங்க பட்டை டோலாக்க மஜாவாக ரஞ்சித்தோ பட்டை. வெங்காயம் கண்ணி எரிஞ்சா மிளகா தூளை கொட்டு, வெங்காயம் கண்ணி எரிஞ்சா மிளகா தூளை கொட்டு. ஆச்சி மிளகா தூள் அது தூள், இது சாப்பிட்டு பாரு. லவங்க பட்டை லவங்க பட்டை எண்ணெயில போட்டு எடுத்தா தீய போது, கரண்டி விட்டு பெரட்ட. ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டுறாங்க பாருங்க, பயங்கரமாக போயிடுங்க. அந்த தக்காளி என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்க விடணும். ஒரு கை அளவு உப்பு போட்டுக்கோங்க.
வதக்கி விட்டுக்கலாம். இருமணியா தயிர் போடுறாங்க பார்த்துக்குங்க. தயிர் நல்லா போட்டுப்போம். ஒரு பாக்கெட் தயிர் நல்லா வதக்கி விட்டுப்போம். நல்லா ஒரு கிண்டுங்க. நல்ல ஒரு கிண்டுப்போம். கொத்தமல்லி வாரி போற ஸ்டைல்ல அந்த மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அலசி போடலாம் பாருங்க. போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கறி போட்டுட்டாங்க. போட்டு தாக்கி மட்டனு டபரில் போட்ட சிக்கனு சிக்கன் ஆயிடுச்சுன்னா தோலைக்கு ரஞ்சித்தை கூட்டுன வாங்க பட்டினி. ஆமாம் கொச்சின்னு போவேன் ரஞ்சித்து நீ கோச்சா இல்லை பாச்சா இல்லை அவன் கும்பல் இல்லை குரல் குட்டா கொத்து போறட்டா கொஞ்சம் வெயிட் பண்ணு டபரா கொஞ்சம் இறக்கி வைக்கோட்டா. அப்படியே ஒரு கிண்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா எடுத்தா ஜூம் பண்ணுங்க. கேமராமேன் ஜூம் பண்ணுங்க வாங்க. அப்படியே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சே பார்க்கும் போதே ஃப்ரெண்ட் நாக்குல ஊறுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரங்க எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு போறான் ரஞ்சித். பக்காவா வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் ஒரு முறை பார்த்துக்குங்க. இறக்கி வச்சா போதும் நான் பார்க்குறேன். அந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும். பார்க்கும் போது நாக்கில் எச்ச ஊறுது. பிரியாணி டேஸ்ட்டாக வர நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆமாங்க அல்லாவை தொழுதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த பிரியாணி செய்ய ஆரம்பித்தோம். அதை நாங்கள் வீடியோவில் காட்டலை. இருந்தாலும் ஒரு பாய் கிட்ட தான் நம்ம மாஸ்டர் வந்து ட்ரைனிங் போயிருக்காரு. அது வந்து இந்த இடத்துல நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். கண்டிப்பாக ஆமாங்க. இப்போ நம்ம மாஸ்டர் தண்ணி ஊற்றுறாரு. தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சொம்பு 2 கிலோ தான்டா அரிசியா? 2 கிலோ அரிசிக்கு ஃபர்ஸ்ட் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டு திரும்ப ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுங்க. திரும்பி ஊற்றுங்க. அதுவும் பத்தலையா இன்னொரு சொம்பு ஊற்றிக்குங்க. 3வது சொம்பு. இப்போ 4வது சொம்பு ஊற்றிக்கலாம். 4வது சொம்புங்க. உள்ள போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். போச்சுங்க நம்ம மாஸ்டர் கறிக்குழம்பு பிரியாணி. அப்படியே வேலை சாப்பாடு பார்த்துக்குங்க. சாப்பாடு வச்சிடலாம். பால் கறிக்குழம்பு ரெடிங்க. பக்காவாக வந்து கவலைப்படாத. பிரியாணி இனிமே இந்த மாதிரி நிறைய வீடியோ பாடலாம் வாங்க மீடியாவில் வரும். எல்லாருமே வாங்க பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சமைச்சு அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. டபரால மூடி நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க. அதனால தான் நாங்கள் ஓரிகிலேருந்து இவ்வளோ தூரம் வந்துருக்கிறேன். ஓரிகிலேருந்து வந்திருக்கான் கறியை வாங்கிட்டு. கறிலாம் எப்படி இருக்கு? கறி ரொம்ப வெள்ளையா இருக்கு. அது வந்து ஒரு கோழி கொடுத்துட்டாங்க அநியாயமா. எனக்கு ரொம்ப வெள்ளை கலரு கோழி ஒண்ணு கூவுது. அது தினமோ ஒரு கறி கடையில சாகுது. வெள்ளை கலரு கோழி ஒண்ணு கூவுது. அது தினமோ ஒரு கறி கடையில சாகுது. அந்த கறி இங்க தானே வேவுது. அந்த கறி இங்க தானே வேவுது. அது சரியா செய்ய தண்ணிக்கு தான் நோவுது. அது சிக்கன் மசாலா பத்தலங்க காரம் 3 எத்தலங்க. சிக்கன் மசாலா பத்தலங்க காரம் 3 எத்தலங்க. உப்பு கூட இல்லைங்க. இது யூடியூப்பை பார்த்து செய்யுதுங்க. வெள்ளை கலரு மஜாவான கோழி ஒண்ணு அது தினமோ ஒரு கறிக்கடையில சாகுது. ஆன் பண்ணிட்டோம்ப்பா ஃப்ரெண்ட்ஸ். லெமனை பூஞ்சி விட்டுக்கலாம். பூஞ்சி விட்டுக்குங்க. ஒரு லெமனுங்க அதை 2ஆ அரிஞ்சிக்கலாம். ஒரு துண்டு ஊற்றிக்கலாம். 2 துண்டும் ஊற்றிக்குங்க. அப்போதான் அந்த சுவை கிடைக்கும். கேசரி பவுடர் போட்டுக்கலாம். தேவையான அளவு மட்டும் போட்டுக்கலாம். கலருக்காக தான் நாங்கள் கேசரி பவுடர் போடுறோம். நல்லா போடும்போது ஒரு 10 வாட்டியாச்சு நல்லா கழுவிட்டு போடணும் அரிசியை. அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும்.
டபரா மேலே போட்டுக்கலாம். வடக்கம் கண்ணு, இது காஞ்சிபுரம் மண்ணு. அது தட்டில் போட்டு துண்ணு. ஐயோ இப்பெல்லாம் பேசினா ஒன்று பண்ணிடுவோம் பொண்ணு. வெளியே கட் பண்ணியாச்சு, மஜாவா சாப்பிடலாம். வாங்க போலாம் வாங்க. செம மணி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி பக்காவாக வந்துச்சு. நம்ம டேஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட நம்ம இலையில போட்டு அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. இப்போ வாங்க ருசிச்சு எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் லைவாக பார்த்தீங்கன்னா சொல்கிறோம். பீஸ்லாம் பயங்கரமாக வந்துருக்கு. சாப்பாடும் தரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கே அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது. வாங்க பாயே நீங்களும் ட்ரை தோத்துட்டு பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த பிரியாணி மாதிரி செய்யணுமா, இந்த டேஸ்ட்டில் வரணும்னா மாஸ்டர் கான்டாக்ட் பண்ணுங்க. அந்த நம்பருக்கு நான் அவர் கூப்பிட்டு குருநாதரே அச்சு தூக்கி சாப்பிட்டாப்புல அந்த மாரி இருக்காப்புல. சாப்பாடவே பாருங்க பிரியாணி மாதிரி இருக்குங்க, அவ்வளோ சூப்பராக பாருங்க இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க அந்த மாரி இருக்குது. அப்படியே வேற லெவல். சொல்ல வார்த்தையே இல்லை, செம்ம டேஸ்ட்டுங்க. வேற லெவல். வேற லெவலுங்க.